இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. இப்போ இது வந்துப்பா சம்பா கோதுமை ரவைப்பா. இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து தோசை இட்லிமா சாப்பிடுவோம். இப்போ இந்த சம்பா ரவை கோதுமையில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தோசை செஞ்சு காட்டுறேன். இது வந்து முளைக்கட்டின சுண்டல்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நைட்டு வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், சுண்டலை வந்து ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அப்படியே அந்த தண்ணியை தூக்கி நிறுத்திடணும். ஃபுல்லாக நிறுத்திட்டு இந்த சுண்டலை தூக்கி ஊறின சுண்டலை தூக்கி பொட்டணம் போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அன்னைக்கு நைட்டு அது அப்படியே நல்லா அப்படி முளைஞ்சு வந்துடும். முளைஞ்சு வந்துருக்குப்பா. அதனால நீங்கள் வந்து சுண்டலில் வந்து இப்படி முளைக்கட்டின சுண்டலை சாப்பிட்டோம்னா அதிகமாக புரோட்டீன் இருக்குப்பா. அதனால நீங்கள் இப்படி வச்சு சாப்பிடுங்க. 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராமு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். மிக்சியில் 2 சுற்று அடித்து கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இப்படி ரவையை கொஞ்சம் பரபரன்னு அடிச்சிருக்கோம். ரொம்ப மாவாலாம் வராது, இப்படி பரபரன்னு அடிச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து தோசை சாப்பிடும் நம்மளுக்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம மிக்சியில் அடித்த கோதுமை ரவையை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற விடுவோம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். முளை கட்டின சுண்டலை வந்து இப்போ 1 கப் எடுத்துருக்கோம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். 2 பட்டை மிளகா போட்டுக்குருவோம், கிள்ளி போட்டுக்குருவோம். ஒரு 4 வெள்ளைப்பூண்டு இதையும் உரித்து போட்டுக்குருவோம். கொஞ்சம் மிளகு போட்டுக்குருவோம். இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். உங்களுக்கு நான் மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். அப்பா மிக்சியில் உங்களுக்கு முளை கட்டின சுண்டல் அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்படி அடிச்சுக்கோங்க. இப்படி அடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா கோதுமை ரவா, இப்போ இதில் வந்து இதை கொட்டிக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலையில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை உருவிருக்கேன். இதை வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். கருவேப்பிலையில் நல்லா அயன் சத்து இருக்குப்பா. கண்ணுக்கு நல்லது, முடிக்கும் நல்லது, நல்லா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு பச்சை மிளகாய் இதையும் நம்ம பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். காரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொத்தமல்லி இலையே நம்ம உடம்புக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து கொத்தமல்லி இலையில நல்லா சாப்பிட்டோம்னா உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், ஹீட்டு வந்து குறையும். இப்போப்பா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ நான் வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன். மீடியமான கேரட்டில் ஒரு 1/2 இது எடுத்திருக்கேன். இதை தோலை சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் துருவி போட்டுக்குருவோம். கேரட்டு துருவி போட்டாச்சு. இப்போப்பா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். பிங்க் சால்ட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க, பதத்தை பார்த்து. மாவு ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ 1 மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. வாங்க உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ எண்ணெய் துணியை வச்சு நம்ம தோசைக்கல்ல தேய்ச்சிக்கிடுவோம். சுகர் பேஷண்ட்டுக்குப்பா இந்த தோசை ரொம்ப நல்லதுப்பா. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோதுமை ரவை தோசை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. எவ்வளோ மெல்லிசா பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசா பரப்பிக்கோங்க. மெல்லிசா பரப்பியாச்சு. இது வந்து இப்போ 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. மேலே ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் மீடியத்தில் 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போப்பா 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பெரட்டி போட்ட பக்கம் நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம்.
அவ்வளோதான்ப்பா, கோதுமை ரவா தோசை ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தோசையை சாப்பிட்டோம்னா அந்த கோதுமையுடைய ரவாவுடைய மொறுமொறுப்பு இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப அந்த ரவாவுடைய அந்த கிறிஸ்பின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க சின்ன பிள்ளை எல்லாரும் சாப்பிடலாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்களுக்குப்பா இந்த கோதுமை ரவா தோசை வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.